அரியலூர் விஷயமா கொஞ்சம் சொல்லணும். கொள்ளிடம் ஆற்றில் தூத்தூர் அருகே கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்ட 2015 அம்மா இருந்தப்போ அம்மா அவர்களால் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஆணையும் வெளியிட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்த அம்மா மறைவுக்கு பிறகு நான் உட்கார வச்சுட்டு போன அரசாங்கம் செய்யல, அதுவும் தவறானது, இது அம்மாவுக்கு செய்யற நன்றி கிடையாது, செஞ்சிருக்கணும், செய்யல. ஆனால் அது அரசாங்க ஆணை என்பதால் அதன் பிறகு வந்த திமுக அரசாங்கம் அதை செய்திருக்கணும், ஆனா செய்யல. இதை நாம நிச்சயம் செய்வோம். அரியலூரில் இரவு நேரங்களில் பேருந்துகள் இல்லாமல் வெளியூர் செல்லும் பயணிகள் அவதி. நான் சொல்றேனே, இங்க இருந்து பக்கத்து தொகுதி, அவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் எங்க சிஎம் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அதான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒழுங்கு மரியாதையா மக்களுக்கு பஸ்ஸ வாங்கி விடாம சும்மா நான் ஏதாவது எங்காவது பேசணும்னா உடனே 2 பஸ்ஸை காமிட்டு ஒரு பச்சை கொடியை காட்டுறது, அதோட சரி வேலை முடிஞ்சு போச்சு. அதனால பக்கத்து தொகுதி அப்படிங்கறதுனால அங்க உள்ள மக்களும் அவங்களும் பஸ்ஸுக்கு கஷ்டப்படுவாங்க. நல்லா யோசிச்சு போட்டு வாக்க போடுங்க. கொள்ளிடம் ஆற்றில் வீணாக செல்லும் நீரினை கரையோரம் உள்ள வறண்டு கிடக்கும் ஏரி குளங்களில் சேமித்து நிலத்தடி நீர் மட்டும் உயர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இது நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே வருது. இங்க மட்டும் இல்ல, எங்கெங்க இந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் போர்க்கால அடிப்படையில நம்ம சரி செய்வோம் அப்படிங்கறத சொல்றேன். திருமானூர் மற்றும் தாப்பரூர் பகுதிகளில் நவீன அரிசி ஆலை அமைக்க வேண்டும். சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, கண்டிராதித்தம் ஏரி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஏரிகள் மற்றும் ஏரிகளுக்கு வரக்கூடிய வரத்து வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். அதுக்கு ஒரு தனியான ஒரு ஐடியாவே இருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தமிழகம் முழுவதும் அந்த முறையை கையாண்டு நிச்சயமா நல்லபடியா தூர்வாருவோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். கோடை காலங்களில் பல்வேறு கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனை தீர்க்க எந்தவித நடவடிக்கையும் இப்ப இருக்கிற அரசாங்கம் எடுக்கல. மாவட்டத்தின் முக்கிய மானாவாரி பயிரான மக்காச்சோளம், எள், கடலை மற்றும் முந்திரி போன்ற பல்வேறு விளைபொருட்களை பதப்படுத்தி வைக்க போதிய வசதி இல்லாமல் வீணாகிறது. இதுக்கு கொடோன் கட்டி தரப்படும். நெசவு தொழிலாளர்களுக்கு இலவச மின் இணைப்பு மற்றும் குறைந்த விலையில் நூல் கிடைக்க வேண்டும் என்றும் நெசவு செய்த துணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கீங்க. இந்த இதுக்கும் நம்ம இதுல நிச்சயம் நல்லது பண்றோம். அப்புறம் வாக்குறுதி எண் 442 நம்ம கொடுக்கல, போன முறை திமுக கொடுத்தது. அதுல அரியலூர் தஞ்சாவூர் புதிய அகல ரயில் பாதை திட்டம் முடிக்க மத்திய அரசை வலியுறுத்தும். நீங்க எங்க மத்திய அரசை வலியுறுத்துனீங்க? நீங்க மத்திய அரசு கிட்ட சண்டை போடுறதே தானே உங்களுக்கு வேலையா இருக்கு. மக்கள் பிரச்சனையை கூட நீங்க கொண்டு போக மாட்டீங்க. எல்லா எம்பியும் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. போய் அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க மக்களுக்கு உள்ளதை எதையும் செய்யல. இது உங்க கையில உள்ள விஷயம் இல்ல.